வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். பாரதியார் கவிதைகள். குயில் பாட்டு. குயில் தன் பூர்வஜென்ம கதை உரைத்தல். மாமுனிவர் செப்புகின்றார், மன்னவனும் நின்றனையே வஞ்சகி என்றெண்ணி மதிமருண்டு நின்மீது வெஞ்சினந்தான் எய்தி நினை விட்டுவிட நிச்சயிப்பான். பிந்தி விளைவதெல்லாம் பின்னே நீ கண்டுகொள்வாய். சந்தி ஜபம் செய்யும் சமயமாய் விட்டதென்றே காற்றில் மறைந்து சென்றார் மாமுனிவர். காதலரே மாற்றி உரைக்கவில்லை. மாமுனிவர் சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லிவிட்டேன். ஐயோ, திருவுளத்தில் எப்படி நீர் கொள்வீரோ யானறியேன். ஆரியரே காதல் அருள் புரிவீர். காதல் இல்லை என்றிடிலோ சாதல் அருளி தமது கையால் கொன்றிடுவீர் என்று குயிலும் எனது கையில் வீழ்ந்தது கான். கொன்றுவிடம் மனந்தான் கொல்லுமோ? பெண்ணென்றால் பேயும் இறங்காதோ? பேய்கள் இரக்கமின்றி மாயம் இழைத்தால் அதனை மானிடனும் கொல்லுவதோ? காதலிலே ஐயம் கலந்தாலும் நிற்பதுண்டோ? மாதர் அன்பு கூறில் மனம் இலகார் இங்குளரோ? அன்புடனே யானும் அருங்குயிலை கைக்கொண்டு முன்பு வைத்து நோக்கிய பின் மூண்டு வரும் இன்பவெறி கொண்டதனை முத்தமிட்டேன். கோகிலத்தை காணவில்லை. விண்டுரைக்க மாட்டாத விந்தையடா விந்தையடா, ஆசை கடலின் அமுதடா, அற்புதத்தின் தேசமடா, பெண்மைதான் தெய்வீகமாங்காட்சியடா. பெண்ணொருத்தி அங்கு நின்றாள், பேருவகை கொண்டுதான் கண்ணெடுக்காது என்னை கனப்பொழுது நோக்கினாள். சற்றே தலை குனிந்தாள். சாமி, இவள் அழகை எற்றே தமிழ் இசைத்திடுவேன். கண்ணிரண்டும் ஆளை விழுங்கும் அதிசயத்தை கூறுவனோ? மீள விழியில் மிதந்த கவிதையெல்லாம் சொல்லில் அகப்படுமோ? தூய சுடர் முத்தை ஒப்பாம் பல்லில் கனி இதழிற் பாய்ந்த நிலவினை யான் என்று மறத்தல் எழுமோ? ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.